ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து 36வது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம். 36வது நாள் 36th டே கிளாஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ இதனால் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு வந்தது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தொடர்ச்சியாக என் கூட பயணிச்சுட்டு நிறைய பேர் வந்துட்டுருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து நம்ம இப்போது லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக என்ன பார்த்தேன்னு சொல்லிட்டு நான் சின்னதாக சொல்கிறேன், சரிங்களா? அதாவது நான் ஒரு செயலை செய்கிறேன், அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, செய்ய போகிறேன், அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி ஒரு செயலை செய்கிறதுக்கான எபிலிட்டி என்கிட்ட, அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது, அந்த பவர் இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் நான் வந்து எப்படி சொல்கிறது? அதே மாதிரி வந்து ஒரு செயல் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி ஒரு செயலை வந்து நீ செய்யணும் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம், நான் இப்போ ப்ரெசென்ட்டில் இது செய்யலைன்னா ஃப்யூச்சரில் வந்து ஒரு சில பேட் இம்பேக்ட்லாம் வரும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எப்படி சொல்லலாம், எப்படி பேசலாம் அப்படின்றத வந்து நான் சொல்லிகிட்டே வந்தேன். ஸோ நீங்களும் கவனிச்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து 36வது நாள் கிளாஸில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது, நமக்கு ஒரு செயலை செய்கிறதுக்கான தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே அக்கறை உள்ளவங்களோ, இல்லை நம்மளை விட ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் ஒர்க் பண்ணுறவங்களோ, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸோ, இல்லை தாத்தாவோ பாட்டியோ, இல்லை வயசில் மூத்தவங்களோ நம்ம சொல்லும்போது, அதாவது நம்ம வந்து ஒருத்தவங்க சொன்னால் கேட்போம். அப்போ அவங்கெல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நம்ம எந்த சென்டென்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், சரிங்களா? அது போக நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். அப்போ வந்து மஸ்ட்டு, நீட் அப்படின்ற வார்த்தை, இந்த 2 வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மஸ்ட்டு, நீடு, இந்த 2 வார்த்தை என்ன, அது எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து நெகட்டிவ் கேஸில் வந்து, அதாவது மஸ்ட்டு, நீடு ரெண்டுமே என்னென்னா, ஒரு செயலை செய்வதற்கான இந்த நெசசிட்டி, அதாவது இந்த நெசசரி, கண்டிப்பாக நான் ஒரு செயலை செஞ்சாகும், அதாவது நெசசிட்டி அதிகமாக இருக்கும், தேவை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த செயலை செய்கிறதுக்கான தேவை அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நான் வந்து மஸ்ட்டோ இல்லை நீடோ நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதே இது நெகட்டிவ், ஒரு செயலை செய்ய தேவையில்லை அப்படின்னு நமக்கு யாராச்சும் ஒரு கட்டளையாக சொல்லும்போது, அதுக்கு வந்து மஸ்ட் நாட், நீட் நாட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே எந்த மீனிங்கில் வரும் அப்படின்னு சொன்னால், டோன்ட்டு. இப்போது ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், இந்த டோன்ட்டு வச்சு தான் வரும். இந்த நம்ம இப்போது ஒரு ரூமில் உட்காந்துருக்கோம். அப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, தாத்தா உள்ளே உட்காந்துருக்காங்க, நம்ம ரொம்ப வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே போகிறோம். அப்போ தாத்தா நம்ம போயிட்டு டக்குன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போகிறோம், டக்குன்னு ஃபேன் ஆன் பண்ணுறோம். ஃபேன் ஆன் பண்ணோடனே, அப்பா தாத்தா சொல்கிறாங்கப்பா ஃபேன் போடாதுப்பா, ரொம்ப குளிருது, ஃபேன் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேன் ஆஃப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஃபேன் ஆஃப் பண்ணுவீங்க. அதே இன்னொரு கேஸில் நீங்கள் அப்படியே உள்ளே வரீங்க, ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு உள்ளே வரீங்க, ஃபேன் ஆன் பண்ணுறீங்க, டக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொரு விதமாக சொல்கிறது பார்க்கலாம், எப்பா ரொம்ப ரொம்ப குளிர மாதிரி இருக்குது, ஃபேன்லாம் போடாத, ஃபேனை கண்டிப்பாக நீ போடவே கூடாது, ஃபேன் நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு விதமாக வருதா? ஜஸ்ட்டு முதல்ல சொன்னது வந்து ஃபேன் போடாத, ஃபேன் ஆஃப் பண்ணு. ரெண்டாவது வந்து ஃபேன் ரொம்ப குளிருது, நீ கண்டிப்பாக ஃபேனை போடவே கூடாது, நான் சொல்கிற வரைக்கும் நீ போடவே கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, ரொம்ப வற்புறுத்தி கட்டாயமாக சொல்லுவாங்கள்ல. அந்த டைம்லலாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆர்டர் கேஸ் அப்படின்னு ஒரு கட்டளை வாக்கியம். தமிழில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சென்டென்ஸோட டைப் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், செய்தி வாக்கியம், தமிழ் இலக்கணத்தில் பொறுத்த வரைக்கும் செய்தி வாக்கியம், வினா வாக்கியம், கட்டளை வாக்கியம், வியப்பு வாக்கியம் சொல்லிட்டு 4 வகை இருக்குது. இது வந்து இம்பேரட்டிவ் கட்டளை வாக்கியத்தில் வரும் தமிழ் கிராமரில், சரிங்களா? ஸோ இப்போ ஆர்டர் கேஸில் வரும். இங்கே பாருங்கள், இப்போது இதுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், இட் இஸ் நெசசரி டு டூ அப்படின்னும்போது நம்ம மஸ்ட்டையும் நீடையும் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்பப்பெல்லாம் நமக்கு ஒரு செயலை செய்வதற்கான தேவை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம நெசசரி, அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கும், 100% இல்லை. போடும் நான் சொல்கிறது எப்படின்னா, ஒரு செயலை செய்யணும், இப்போ 100% ஒரு செயலை நிச்சயமாக செஞ்சே ஆகணும், கண்டிப்பாக செஞ்சே ஆகணும், கட்டாயமாக செஞ்சே ஆகணும், தேவை இருக்குது, கண்டிப்பாக அதை மறக்கவே கூடாது, செய்யாமல் விடவே கூடாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம மஸ்ட்டும் நீட் நாட்டும் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போது இந்த மஸ்ட்டு பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீட், இது எல்லாத்துக்கூடையும் மஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அதுக்கு அடுத்து வரும். இங்கே பாருங்கள், மஸ்ட்டுக்கு முன்னாடி ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீட், ஐ மஸ்ட். அதுக்கு அப்போ மஸ்ட்டுக்கு அடுத்தது வந்து என்ன வரும்னா, மஸ்ட்டுக்கும் அடுத்த வார்த்தை எப்போவுமே வந்து ஒரு வெர்பு வரும். இந்த வெர்பு வந்து ப்ரெசன்டென்ஸ் வெர்பாக இருக்கும். ஸோ அப்போது இந்த பேட்டர்ன் இப்படி வச்சு நம்ம எப்படி சொல்லுவோம் பாருங்களேன். அப்போது
இப்போ கோ அப்படின்ற வெர்பை ப்ரெசன்ஸ் வெர்பை நான் எடுத்துக்கிறேன். அதாவது நிகழ்கால வினைச்சொல்ல இந்த இடத்துல வெர்புன்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் கோ அப்படின்னு போட்டுக்கிறேன்னு வச்சிங்களேன். இப்போ நான் இந்த சென்டென்ஸ் எப்படி மாறும்? இப்போ ஐ வச்சு சொல்லலாம். ஐ மஸ்ட்டு கோ, நான் அங்கே போகணும். வி மஸ்ட்டு கோ, நாங்கள் அங்கே போகணும். யூ மஸ்ட்டு கோனா நீ கண்டிப்பாக. அப்போ அந்த கேஸ் பாருங்கள், கட்டாயமாக நீங்கள் அங்கே போய் ஆகணும். தே மஸ்ட்டு கோனா அவங்க அங்கே போய் ஆகணும். ஷீ மஸ்ட்டு கோனா அவன் அங்கே போய் ஆகணும், அந்த பையன். ஹீ மஸ்ட்டு கோனா அவன் அங்கே போய் ஆகணும். ஷீ மஸ்ட்டு கோனா அவன் அங்கே போய் ஆகணும். இட் மஸ்ட்டு கோனா அது அங்கே போய் ஆகணும். சரிங்களா? அந்த பார்சல், இப்போ ஒரு பார்சல் எடுத்து வச்சுருக்காங்க ஆஃபீஸில், இட் மஸ்ட் கோ தேர் அப்படின்னா அந்த பார்சலை நம்ம அங்கே எடுத்துகிட்டு போய் ஆகணும், அது அங்கே போய் ஆகணும் அப்படின்ற அர்த்தத்தில் வரும். அப்போ மஸ்ட்டு பக்கத்தில் எப்போவுமே ஒரு ப்ரெசன்டென்ஸ் வெர்பை எடுத்து போட்டுட்டோம்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு செயலை செய்தே ஆகணும். அதாவது 100க்கு 90-95% நிச்சயமாக அதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற கண்டிஷன்ஸில் வரும். சரிங்களா? அப்படின்ற பேட்டர்னில் வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸு, ட்ரெஸ்ஸு அழுக்காக இருக்குது, அதை க்ளீன் பண்ணணும். இப்போது நாளைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு காம்படிஷன் இருக்குது, இல்லை ஒரு என்சிசி பரேட் இருக்குது, இல்லை ஒரு என்எஸ்எஸில் ஒரு பரேட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேன்னும் போது இன்றைக்கி ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் ரொம்ப அழுக்காக இருக்குது. அப்போது அப்பா வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? டேய், அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அழுக்காக இருக்குது, நீ அதை கட்டாயமாக நீ அதை க்ளீன் பண்ணியே ஆகணும். ஏன்னா நாளைக்கு போட்டு போகிறதுக்கு வேறு ட்ரெஸ் இல்லை, அதுதான் நீ க்ளீன் பண்ணணும். ஸோ அதுதான் போட்டு போனால், அதனால் இந்த ட்ரெஸ் அழுக்காகிறதுனால நிச்சயமாக நீ க்ளீன் பண்ணி ஆகணும், போய் ட்ரெஸ்ஸு போ அப்படின்னு சொல்லும்போது, அப்போது இங்கிலீஷில் எப்படி வருது? ட்ரெஸ்ஸு அழுக்காக இருக்குது, அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூ மஸ்ட் க்ளீன். பாருங்கள், யூ போட்டாச்சு, வந்து நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க, அப்புறம் மஸ்ட்டு பக்கத்தில் ஒரு வெர்பு, ப்ரெசன்டென்ஸ் வெர்பு. யூ மஸ்ட் க்ளீன் யுவர் ட்ரெஸ்ஸஸ்னால் உன்னோட ட்ரெஸ்ஸஸை நீ துவைச்சே ஆகணும், க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மீனிங்கில் வரும். மஸ்ட்டு பக்கத்தில் ப்ரெசன்டென்ஸ் வெர்பு போட்டோம்னா அது இப்போது ப்ரெசண்ட்டில் ஒரு செயலை செஞ்சாகணும் அப்படின்ற மீனிங்கில் வரும். சரிங்களா? ஓகே, அடுத்தது இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, நேற்று ஒரு படத்துக்கு போனோம்ப்பா, என்ன படம் அது, வாழ்க்கையில் அந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம ஒரு தடையாச்சும் பார்க்கணும், எவ்வளோ சூப்பரான படம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த படத்தை ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக இது வந்து அந்த மாதிரி ஒரு நிச்சயமான ஒரு கேஸ். இப்போது ஒரு குழந்தைகிட்ட ஒரு பையன்கிட்ட சொல்கிறாங்க, நிச்சயமாக நீ அந்த படத்தெல்லாம் பார்க்கணுண்டா, போயிட்டு நான் காசு தரேன், நீ போய் நாளைக்கு போய் பார்த்துட்டு வா, லைஃப் வந்து எப்படிலாம் இருக்கணும், எப்படியெல்லாம் பிஹேவியர்லாம் எப்படி ஒரு நல்ல பசங்க, ஒரு ஸ்கூல் பசங்க இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் எப்படி வளரணும், இப்போ எந்த மாதிரி வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூப்பராக அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. நீ போய் பார்த்துட்டு வாடா, காசு தரேன்னு சொல்லும்போது, அப்போ இது வந்து கொஞ்சம் கண்டிஷனாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. அப்போது இட் இஸ் எ சூப்பர் ஃபிலிம்ஸு, அந்த படம் வந்து சூப்பரான படம், யூ மஸ்ட் சீ இட்னா நீ அதை பார்த்தே ஆகணும், நிச்சயமாக நீ அதை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மீனிங்கில் வரும். புரியுதுங்களா? சென்டென்ஸ் எல்லாத்துக்குமே நார்மல் தான். இப்போது அந்த படத்தை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லலாம், அந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம், அந்த படத்தை பார்க்க வேண்டிய படம் தான் அப்படின்னு சொல்லலாம். படமாக அது வெறும் மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சென்டென்ஸ் ஒன்று தான், ஆனால் அங்கே போடக்கூடிய வார்த்தைகள் வந்து தமிழ்லேயும் மாறுது, இங்கிலீஷ்லேயும் ஆங்கிலத்துலேயும் மாறிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அதை நம்ம கரெக்டாக எந்தெந்த சென்டென்ஸில் எந்தெந்த சுச்சுவேஷனில் எப்படிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்து பாருங்களேன், நான் கண்டிப்பாக நாளைக்கு சென்னைக்கு போகணும். நான் நாளைக்கு கண்டிப்பாக சென்னைக்கு போகணும், ஏன்னா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால் நான் நாளைக்கு கண்டிப்பாக கட்டாயம் தேவை அதிகமாக இருக்குது, 95% மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஐ மஸ்ட் கோ டு சென்னை டுமாரோ அப்படின்னா நான் நிச்சயமாக நாளைக்கு நான் சென்னை போய் ஆகணும், ஏன்னா நாளைக்கு எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை மஸ்ட்டு சொல்லலாம். ஸோ ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நான் அங்கே போகவே கூடாது. ஐயோ, ஊருக்குள்ளெல்லாம் பேசிப்பாங்கள்ல, கிராமத்துலலாம் நம்ம வில்லேஜ்லாம் பேசிப்பாங்க, என்ன பேசுவாங்கன்னா, ஏய் தம்பி, அந்த புளிய மரத்து பக்கம்லாம் போகாத, அந்த புளிய மரத்து பக்கம்லாம் போயிடாத, என்னான்னு தெரியல, நேற்று நைட்டு அந்த பக்கம் 2 பேர் தனியாக நடந்து போயிருக்காங்களாம், போன உடனே பின்னாடியே ஏதோ துரத்திட்டு வந்துச்சான், பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, அவங்களாம் பயந்து போயிருக்காங்க, அதனால் அந்த புளிய மரத்து பக்கமே போகாத, அந்த பக்கமே போகாத அப்படின்னும்போது அப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. திடீர்னு அப்பா வந்து வீட்டில் சொல்கிறாரு, டேய் ஊருக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது தெரியுமா, நீ அந்த இடத்துக்கெல்லாம் போகவே கூடாது, அந்த பக்கமே போகக்கூடாது, சரியா? அப்படி போனேன்னா நீ உன்னை உதைப்பான், இல்லை உன்னை அடிப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அந்த டைம்லலாம்
நான் அங்கே போகவே கூடாது. சரிப்பா, நான் இனிமேல் அங்கே போகவே மாட்டேன், நான் அங்கே போகவே கூடாதுன்னு சொல்லும்போது ஐ மஸ்ட் நாட் கோ தேர். சரிங்களா? நான் அங்கே போகவே கூடாதுன்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே அட்வைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஐ மஸ்ட் நாட் கோ தேர் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஓகே, இதுக்கு அடுத்தது என்ன? அப்போது மஸ்ட்டு ஒரு செயலை செய்வதற்கான 95% மேலே தேவை இருக்குது. தேவை இல்லைனாலும் மஸ்ட் நாட் அப்படின்றத 95% மேலே தேவையில்லைனாலும் நம்ம மஸ்ட் நாட் அப்படின்னு செய்யக்கூடாதுன்னு போதும் நம்ம அதை வச்சு தான் யூஸ் பண்ணோம். அப்போ மஸ்ட்டு பக்கத்துலேயும் ப்ரெசன்டென்ஸ் வருது தான் வருமா? இங்கே பாருங்கள், இந்த மஸ்ட் நாட் பக்கத்துலேயும் ப்ரெசன்டென்ஸ் வருது தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, அதுக்கு என்ன இது இந்த மஸ்ட் நாட்டுக்கு எக்ஸாக்டாக என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன எழுதியிருக்க பாருங்கள், ஒரு தவறான ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போது நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க, அதை வீட்டில் ஒருத்தவங்க நீ இது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதை மீறிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ஒரு தவறான பாதையில் உங்களை போய் விட்டுடும். சரிங்களா? அதனால் அப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் மஸ்ட் நாட்னு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? உங்களை கரெக்டாக அதை இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க அப்பாவோ அம்மாவோ இல்லை தாத்தா பாட்டியோ இல்லை சித்தப்பாவோ சித்தியோ ஏதோ ஒருத்தவங்க பெரியப்பா பெரியம்மா யாராச்சும் ஒருத்தவங்க இல்லை மாமா ஏதாவது இது செய்யவே கூடாது அது செய்யவே கூடாது நம்ம மேலே கேர் இருக்கிறவங்க சொல்லுவாங்கள்ல, அப்போ நம்ம மஸ்ட் நாட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ மஸ்ட் நாட் பக்கத்தில் எப்போவுமே என்ன வரும்? ப்ரெசன்டென்ஸ் வெர்பு தான் வரும். அப்போது ஒரு தவறான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதை செய்யாத அப்படின்னு சொல்லும்போது மஸ்ட் நாட் யூஸ் பண்ணிக்கலாம். யூ மஸ்ட் நாட் டச் த ஒயர். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, அந்த ஒயரில் நீ தொடவே கூடாது, புரியுதா? அப்படி நம்ம அதை தொடவே கூடாதுன்னும் போது அதில் ஏதோ ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். மீறி தொட்டோன்னா ஷாக் அடிச்சிடும், புரியுதுங்களா? அப்போது அந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் யூ மஸ்ட் நாட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில பேர் அயன் பாக்ஸ் அயன் பண்ணிவிட்டு அப்படியே கட்டிலுக்கு கீழே அப்படியே வச்சுருவாங்க, இல்லை ஒரு சேருக்கு கீழே அப்படியே வச்சுருவாங்க. அப்போது என்ன சொல்லுவாங்க? இந்த அயன் பாக்ஸுக்கிட்ட நீங்கள் தொடவே கூடாது, சுட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது யூ மஸ்ட் நாட் டச் த அயன் பாக்ஸ். அப்புறம் ஒயரை தொடக்கூடாது அப்படின்னா டோன்ட் டச் த ஒயர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், இந்த ஒன்றாவது சென்டென்ஸ் ஒன்றுன்னு எழுதி போட்டுருக்கு, இதில் பாருங்களேன், யூ மஸ்ட் நாட் டச் த ஒயர்னு போட்டுக்கல, ஒயரை தொடாத அப்படின்ட்டு ஒரு தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படிலாம் சொல்லலாம்னு பார்ப்போம். இப்போது உங்கள் அண்ணன் இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க, வீட்டில் சொல்கிறாங்க, டே தம்பி அந்த ஒயர்லாம் தொடாதரா அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் சென்டென்ஸு, டே தம்பி அந்த ஒயரை தொடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டாவது சென்டென்ஸ், டேய் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கான் நீ கண்டிப்பாக அந்த ஒயரெல்லாம் தொடவே கூடாது, புரியுதா? இது நான் சொல்கிறத கேட்டு தான் நடக்கணும், அந்த ஒயரை நீ தொடவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது மஸ்ட் நாட் வந்துடும். நார்மலாக டே அந்த ஒயரை தொடாதரா அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் உங்களுக்கு டோன்ட் வரும். சரிங்களா? இப்போ டோன்ட் டச் த ஒயர்னு சொல்லலாம், ஒயரை தொடாதுன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டச் த ஒயர்னு சொல்லலாம். அதே மாதிரி யூ மஸ்ட் நாட் டச் த ஒயர்னு சொல்லலாம். அப்போ யூ டோன்ட் டச் த ஒயர்னு சொல்லும்போது டே டோன்ட் டச் த ஒயர் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அந்த அளவுக்கு அதை புஷ் பண்ணி சொல்ல மாட்டாங்க, நீ அதை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. அப்போது இந்த டோன்ட் டச் த ஒயர்னு வரும்போது அந்த ஒயரை தொடக்கூடாதுன்னு வரும்போது மீனிங் எப்படி வரும்? ஒரு 60% நீ அதை செய்யக்கூடாது அப்படின்னு மீனிங்கில் வரும். ஆனால் யூ மஸ்ட் நாட் டச் த ஒயர், கண்டிப்பாக நீ இந்த ஒயரை தொடவே கூடாது அப்படின்ற போதெல்லாம் 90% மேலே நீ அந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்ற மீனிங்கில் வரும். சரிங்களா? ஓகே, அடுத்தது இந்த மாடர்ன் பெயிண்டிங்லாம் நிறைய வரைஞ்சிருப்பாங்கள்ல, இப்போ உள்ள பெயிண்டிங்ஸ்லாம் நிறைய பேர் வரைஞ்சிருப்பாங்கள்ல. ஸோ அந்த பெயிண்டிங்ஸில் ரூமுக்கெலாம் போனால் பெயிண்ட்லலாம் கை வைக்காதீங்க, ஃபோட்டோஸ்லலாம் கை வைக்காதீங்க, ஏன்னா அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பெயிண்டிங்கை தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யூ மஸ்ட் நாட் டச் த பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது யூ மஸ்ட் நாட் டச் த பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பெயிண்டிங்ஸை தொடாத அப்படின்ற மீனிங்கில் வரும். சரிங்களா? இன்னும் சில பேர் சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் போனோன்னா அந்த இதெல்லாம் தொடாத. சரிங்களா? அதே மாதிரி கெமிஸ்ட்ரி லேபுள்ள போனோன்னா அந்த ஆசிட் இருக்குது, அந்த டப்பாவை தொடக்கூடாது. அப்போ தான் நம்ம ஆள் போய்ட்டு கையை வைப்பான் நல்லா, அப்போ தான் அது பொங்கி ஊற்றி கையில் ஊற்றி திக்குன்னு பிடிச்சிட்டு பற்றிக்கிட்டு எரியும். ஐயோ எரியுதேன்னு அப்புறம் அழுவுறது. சரிங்களா? அப்போது அந்த கேஸ்லாம் மஸ்ட் நாட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, டோன்ட் டச்சும் சொல்லலாம், ஆனால் இங்கே பாருங்களேன், டோன்ட் டச் த ஒயர், இட் இஸ் மை ஆர்டர் அப்படின்னு கூட சொல்லிடலாம். அப்போ அந்த டோன்ட் டச்சுன்னு சொல்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். நான் சொல்கிறேன் நீ அந்த ஒயரை தொடவே கூடாது, என்னை மீறி தொடவே கூடாது, நான் சொல்கிற வரைக்கும் தொடக்கூடாது அப்படின்னா டோன்ட் டச் த ஒயர் அன்டில் ஐ சே அப்படின்னு நான் சொல்கிற வரைக்கும் நீ இந்த ஒயரை தொடக்கூடாது. புரியுது உங்களுக்கு? அப்போ இந்த இது பாருங்களேன்,
இப்போது இன்னும் ஒரு சென்டென்ஸு சொல்லுவோம். டேய் நம்மலாம் இப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு பொங்கலுக்கோ இல்லை தீபாவளிக்கோ எல்லோரும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருந்து எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போது எல்லோரும் கிளம்பி போகும்போது, டேய் ஃபோன் பண்ண மறந்துடாதடா, கண்டிப்பாக ஃபோன் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்கள்ல ஒரு சில பேர். அக்கா இல்லை பாப்பா தங்கச்சி ஏதாவது சொல்லுவாங்க. டேய் நாங்கள்லாம் வீட்டுக்கு போகிறோம், நிச்சயமாக ஃபோன் பண்ண மறந்துடாத, கண்டிப்பாக ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஃபோன் பண்ண மறந்துடாதுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு கால் அப்படின்னு அர்த்தம். டோன்ட்டு மஸ்ட் எல்லாம் ஒன்று தாங்க. ஆனால் டோன்ட்டு சொல்லும்போது நார்மலாக சொல்லுவோம், செய்யாத அவ்வளோதான். ஆனால் மஸ்ட்டுன்னு வரும்போது அதில் ஏதோ ஆபத்து இருக்குது, அதனால தான் அதை செய்யக்கூடாது. இல்லை ஒரு ஆர்டர் பண்ணுவாங்க நம்மளை, அதை நீ செய்யவே கூடாது, கட்டளையாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேசஸ்லாம் நம்ம மஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். அப்போ ஃபோன் பண்ண மறந்துடாதுனான்னு சொல்லும்போது டோன்ட் ஃபர்கெட் டு கால், கண்டிப்பாக ஃபோன் பண்ணுடா அப்படின்னு சொல்லும்போது யூ மஸ்ட் கால் மீ அப்படின்னு அர்த்தம். யூ மஸ்ட் கால் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ டோ நாட்டு மஸ்ட் நாட்டு. இப்போ டோன்ட்டு மஸ்ட்டுன்ட்டு இது எல்லாமே ஒன்று தான். இப்போ இங்கே பாருங்களேன், பி ஹாப்பி, யூ மஸ்ட் நாட் பி சேட் அப்படின்னும்போது, ஏன்டா ரொம்ப சோகமாக இருக்க, நீ எல்லாம் இப்போ இன்னொரு 10 நாளில் கல்யாணம் நடக்க போகுது, என்ன இப்படி சோகமாக இருக்க, நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னா நீ எல்லாம் சந்தோஷமாக தான்டா இருக்கணும். யூ மஸ்ட் பி ஹாப்பி, யூ மஸ்ட் நாட் பி சேட் அப்படின்னும்போது நீ எல்லாம் கவலையாகவே இருக்கக்கூடாது. யூ மஸ்ட் பி ஹாப்பினா நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். அப்போ யூ மஸ்ட் நாட் பி சேடுனா அதுவும் ஒன்று தான். ஆனால் டோன்ட் பி சேட்னாலும் ஒன்று தான். ஆனால் டோன்ட் பி சேட் இதெல்லாம் ஒரு விஷயமாடா கவலைப்படாதா அப்படின்னு சொல்கிறது. யூ மஸ்ட் நாட் பி சேட்னா, ஏன்டா இன்னும் ஒரு 10 நாளில் கல்யாணத்தை வச்சுட்டு என்னடா கல்யாணம் ஆக போகிற, கல்யாணம் போய் நீ இன்னும் ரொம்ப கவலையாகவே உட்காந்துருக்கா, சந்தோஷமாக இருறா, கண்டிப்பாக நீ எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது யூ மஸ்ட் பி ஹாப்பி, யூ மஸ்ட் நாட் பி சேட்னா கண்டிப்பாக நீ எல்லாம் சுகமாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது இது ஒன்று தான், அதை நான் திரும்பி ரிட்டனாக எழுதிட்டேன். சரிங்களா? ஓகே, அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது சொல்கிறேன். ஓகே, இப்போ மஸ்ட்டு மஸ்ட் நாட்டு இந்த 2 வார்த்தையும் உங்களுக்கு புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்கள், நீட் நாட் சொல்கிறேன் பாருங்கள். நீட் நாட்டு, இட் இஸ் நாட் நெசசரி டு டூ தட். இட் இஸ் நாட் நெசசரி டு டூ தட் அப்படின்னா, சரிங்களா, ஒரு செயலை செய்வதற்கான தேர் இஸ் நோ நீட் டு டூ தட் அப்படின்னா ஒரு செயலை செய்வதற்கான அங்கே தேவை இருக்காது. அப்படின்ற பட்சத்தில் நீட் நாட் சொல்லலாம். நோ நீட் சொல்லலாம், இல்லை டோன்ட் நீட் சொல்லலாம், அப்படிலாம் சொல்லிக்கலாம். நீட்னா செயல் செய்ய தேவை இருக்குது, நீட் நாட்னா தேவையில்லை, இல்லை நோ நீட் சொல்லிக்கலாம், இல்லை டோன்ட் நீட்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ நீடின்ட்டுன்னு சொல்லிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், வீட்டை சுத்தம் பண்ண வேணாம், அது ரொம்ப சுத்தமாக தான் இருக்குது. அப்போது வீட்டில் சொல்லுவாங்க அப்பா, ஏன் இந்த வீட்டெல்லாம் அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதான் ஏற்கனவே சுத்தமாக தான் இருக்குது, அப்புறம் ஏன் சுத்தம் பண்ணுறீங்க, அப்போ சுத்தம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு கேஸு. அப்போ வீட்டை சுத்தம் பண்ண வேணாம், அது ரொம்ப சுத்தமாக தான் இருக்குன்னா யூ நீட் நாட் க்ளீன் த ஹவுஸ் அப்படின்னா வீட்டை சுத்தம் பண்ண தேவை இல்லை. சரிங்களா? நீடு பக்கத்துலேயும் நீட் நாட் பக்கத்துலேயும் பக்கத்தில் வர வெர்பு தான் வரும். அந்த வெர்பு ப்ரெசன்டென்ஸ் வெர்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஃபேனை ஆஃப் பண்ண வேணாம், ஃபேனை ஆஃப் பண்ண வேணாம், ரொம்ப புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டோன்ட் வச்சு சொல்லலாம். டோன்ட் சுவிட்ச் ஆஃப் த ஃபேன், ஹியர் டூ ஹாட், ஹியர் ஐ ஃபீல் ஸ்வெட்டு. ஸோ அப்போது ரொம்ப வேர்த்து ஓடுற மாதிரி இருக்குது, அதனால் ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் டோன்ட் சுவிட்ச் ஆஃப் த ஃபேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நார்மல் கேஸு. கண்டிப்பாக ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ண வேணாம், விட்ருங்க, ஏன் ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிட்டு அப்படின்னும்போது யூ நோ நீட் டு சுவிட்ச் ஆஃப் த ஃபேன், ஹியர் டூ ஹாட், ஹியர் டூ ஸ்வெட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்கே பாருங்களேன், யூ நோ நீட் டு சுவிட்ச் ஆஃப் த ஃபேன்னா நீங்கள் அந்த ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கான தேவையில்லை. அதே மாதிரி தேர் இஸ் நோ நீட் டு சுவிட்ச் ஆஃப் த ஃபேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். யூ டோன்ட் நீட் டு சுவிட்ச் ஆஃப் த ஃபேன் சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்போ டோன்ட் சுவிட்ச் ஆஃப் த ஃபேன்னா அந்த ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாத அப்படின்னு அர்த்தம். நோ நீட்னா ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம், ஆஃப் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா ஆஃப் பண்ணாமல் விட்டாலும் விடலாம் அப்படின்ற அர்த்தத்தில் யூ நோ நீட் டு சுவிட்ச் ஆஃப் த ஃபேன் அப்படின்ற வார்த்தை வரும். சரிங்களா? அதே மாதிரி அப்போ இந்த
நோ நீடு, டோன்ட் நீட் டு, இந்த வார்த்தையெல்லாம் வந்து ஒரு எப்போவுமே ஒரு ஸ்டாண்டர்டான வேர்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு செயலை செய்ய தேவையே இல்லை அப்படின்ற பட்சத்தில் யூஸ் ஆகும். அப்போது தேர் இஸ் நோ நீட்னு சொல்லலாம். இல்லை யூ டோன்ட் நீடு அப்படின்னு இப்போது டோன்ட் நீட் டு அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா, டோன்ட் நீட் வச்சு சொல்லிக்கலாம், இல்லை நோ நீடு வச்சு சொல்லிக்கலாம். அப்போ தேர் இஸ் நோ நீடுன்னா ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதை வச்சு சொல்லிக்கலாம். இப்போ பாருங்கள், ஐ டோன்ட் நீட் டு க்ளீன் திஸ் அப்படின்னா அப்பா ரொம்ப சந்தோஷம், இப்போது நான் இதை க்ளீன் பண்ண தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அடுத்து ரெண்டாவது சென்டென்ஸு, யூ டோன்ட் நீட் டு ப்ரிப்பேர் டின்னர். அப்போ வீட்டில் சொல்கிறாங்க, அப்பா வராரு, நைட்லாம் நீங்கள்லாம் சாப்பிடாம ஒரு 7 மணி வரைக்கும் உட்காந்துருக்கீங்க, 7:15 சாப்பிட போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்பா அம்மா வந்து வீட்டில் சாப்பாடு செய்ய போகிறாங்க. இன்றைக்கெலாம் யாரும் டின்னர் சாப்பாடு நைட் சாப்பாடு செய்ய வேணாம், வாங்க நான் உங்களை எல்லோரும் ஹோட்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம், யூ டோன்ட் நீட் டு ப்ரிப்பேர் டின்னர், தேர் இஸ் நோ நீட் டு ப்ரிப்பேர் டின்னர்னு சொல்லிக்கலாம். அப்போது அதுக்கான தேவையில்லை, ஆல்டர்னேட்டிவாக வேறு ஒரு ஐடியா இருக்குது. சரிங்களா, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது, அப்போது நீட் நாட் கோ தேர் அப்படின்றதுக்கும் மஸ்ட் நாட் கோ தேர் அப்படின்றதுக்கும் என்ன வித்தியாசம், நீட் நாட்டுக்கும் மஸ்ட் நாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் சொல்கிறேன். புரியுதுங்களா. இப்போ நீட் நாட் அப்படின்ற ஒரு சென்டென்ஸை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இந்த நீட் நாட் அப்படின்ற சென்டென்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் சொல்கிறோம், ஏன்பா ஏன்டா மணி, இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம், ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கோம், அங்கே டைம் ஆகிடுச்ச உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, டேய் ஏன்டா இந்த டைமில் வீட்டுக்கு போகிற, இங்கேயே தங்கிட்டு நைட்டு இங்கேயே தங்கிக்க, நாளைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு சொல்லும்போது, ஏன்டா நீ அங்கே போகிற, நைட்டு 8 மணி ஆகிடுச்சி, இந்த டைமில் வண்டி ஓட்டிகிட்டு போக தனியாக, ஸோ அப்போ அதனால போக தேவையில்ல, அப்போது நீ இங்கேயே தங்கிக்க, நாளைக்கு காலைல போ அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு கேஸு, உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க வீட்டில் சரின்னு சொல்கிறீங்க. அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூ நீட் நாட் கோ தேர், ஸ்டே ஹியர் அப்படின்னா இங்கேயே தங்கிக்க, அங்கே போக தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அதே ரெண்டாவது அந்த இடத்துல திரும்பி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க, டே போவாதடா மணி ஆகிடுச்சு, ஏன் அங்கே போகிற, போவாத அங்கேயே இரு, காலைல போன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்கவே இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன்னு அடம் முடிச்சிட்ருக்கீங்கன்னா, திடீர்னு உங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறாரு, டே என்னடா சொல்ல கேட்கவே மாட்டேங்கிற, நீனு அங்கேயே தான் தங்கணும் நைட்டு, நீ நைட்டு அங்கேயே தான் தங்கியிருக்கணும், இங்கே வரக்கூடாது, நைட்டு அங்கேயே தங்கிட்டு காலையில் வா அப்படின்னு சொல்லும்போது, யூ மஸ்ட் நாட் கம் ஹியர் அப்படின்னு, இல்லை யூ மஸ்ட் நாட் கோ தேர்னால் நீ கண்டிப்பாக அங்கே போகக்கூடாது, அந்த இடத்துக்கு போகக்கூடாது, இங்கே நைட்டு அங்கேயே தங்கிட்டு காலையில் போ, அப்போது யூ மஸ்ட் நாட் கோ தேர், ஸ்டே ஹியர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வித்தியாசம் புரியுதுங்களா. அப்போ ரொம்ப ஒரு 95% மேலே ஒரு செயலை நிச்சயமாக செய்யக்கூடாதுன்ற பட்சத்தில் யூ மஸ்ட் நாட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மஸ்ட் நாட்டு, நீட் நாட்டு, இது பக்கத்தில் எல்லாமே ஒரு ப்ரெசன்டென்ஸ் வெர்பு தான் வரும். அந்த வெர்பு என்னவாக இருக்கும், ப்ரெசன்டென்ஸ் வெர்பு. அந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்புனா வெர்பு டேபிளில் முதல்ல இருக்கிற வார்த்தைகள் தான் ப்ரெசன்டென்ஸ் வெர்பு. ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் அப்படின்றக்குள்ள அதில் ப்ரெசன்டென்ஸ் வெர்பு தான் நம்ம எடுத்து எழுதணும். சரிங்களா. சரி, ஓகே. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க சேனலை. நிச்சயமாக இன்னும் ஒரு எவ்வளோ டேஸ் இருக்குது, 40 டேஸ் இருக்குது, அரௌண்ட் ஒரு 40+ தான் இருக்குது. ஸோ நிச்சயமாக நம்ம வந்து இந்த 40+ல் முடிச்சிட்டோன்னா அடுத்தடுத்த லெவல்ஸ் நம்ம கொண்டு போகிறோம். சரிங்களா. இது வந்து ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன். ஒரு வார்த்தையை தமிழில் சொல்லி அதை வந்து என்னென்ன பயன்படுது, அதை நம்ம எப்படி தான் இங்கிலீஷில் பேசணும், எழுதணும் அப்படின்றத நான் சொல்லிட்டு வரேன். சரிங்களா. நான் இது வரைக்குமே எந்த கிராமர் ரூலுமே உங்களுக்கு வந்து நான் சொன்னதில்லை. ஜஸ்ட் நான் சொல்கிறேன் இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு. அடுத்த லெவலில் தான் நம்ம வந்து பேசிக் கிராமர் ரூல்ஸ் வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் லைவ்லேயே வந்து கமெண்ட் சொல்லுங்கள். சரிங்களா. நான் வந்து அதை க்ளியர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல். வி வில் மீட் டுமாரோ. பாய். டேக் கேர்.